புன்னகை முழுநிலவே குத்து விளக்கே கொடி மலரே. டாக்டர், ஆமா, இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிருக்க? ஏன் டாக்டர், நான் தேவையில்லாம உங்க கூட ஊருக்கு வந்துட்டேனோ? பேசாம இந்த பட்டிக்காட்டிலே கிடந்திருப்பேன். தேவையில்லாம வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டேனோ? அப்படியா? யார் சொன்னா? யாரும் சொல்லல டாக்டர். சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தும், அதை வச்சுதான் சொன்னேன். ஏன் என் அக்கா அதை உங்கள்கிட்ட பேசினாளா? அவங்க பேசுனதுக்காக இல்ல டாக்டர், அவங்க பேசலைனாலும் அதுதானே நெசம். நான் ஒரு படிக்காதவ, பட்டிக்காட்டுல இருந்தேன். நீங்க எப்படி பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க. உங்க படிப்புக்கும் உங்க வசதிக்கு ஏத்தாப்புலதான் நீங்க பொண்ணு கட்டணும். என்ன ஏன் டாக்டர் விரும்புனீங்க? நான் உங்களுக்கு சுத்தமாவே ஒத்து வர மாட்டேன் டாக்டர். தேவையில்லாம நீங்க என்னை விரும்பிட்டீங்களோன்னு தோணுது. என் அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நம்ம வசதிக்கு ஏத்தாப்புலதே நாம வாழ்க்கையை வாழணும்னு. நான் என் வசதிக்கு ஏத்தாப்புலதே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். ஏன் டாக்டர் என் வாழ்க்கையில வந்திய? உங்களை பார்த்ததுல இருந்துதான் எனக்கு என்னென்னமோ தோணிக்கிருக்கு. அன்பு வச்சா யாரையும் ஏமாத்த கூடாது. ஏன்னா சாகிறத விட கொடுமையான வழி அன்புங்கிற அந்த ஒரு நோய் மட்டும்தான். அதனால யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு சொல்லுவாரு எங்க அப்பா. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, ஆனா உங்களுக்கு நான் செட் ஆகும்னா சொல்லுங்க டாக்டர் நீங்களே. சரி, இப்போ என்ன சொல்ல வர? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல டாக்டர். ஏன்னா என்னதே நம்ம அன்பு பாசம் நேசம் எம்பிட்டு வச்சிருந்தாலும் சில இடத்துல நம்மளோட வசதி வாய்ப்பு தானே நிலையா நிலைச்சு நிக்குது. அந்த விதத்துல நான் என்ன டாக்டர் வசதியில வசதி நிக்கிறேன்? சொல்லுங்க பாப்பா. என்கிட்ட அன்புக்கு குறைச்சல் இல்லை. ஏன்னா எனக்கு உண்மையான அன்பு பாசத்தை யாரு கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை பன்மடங்கா திருப்பி கொடுப்பேன். அப்படிதான் எங்க அப்பா என்னையும் வளர்த்துருக்காரு. ஆனா வசதி வாய்ப்புக்கு நான் எங்க டாக்டர் போவேன்? உங்க அக்கா சொன்னதுனால மட்டும் கிடையாது. இன்னைக்கு இவங்க பேசுவாங்க, நாளைக்கு உங்களை கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் வேற யார் யாரோ பேசுவாங்கல்ல, அதெல்லாம் எப்படி டாக்டர் நான் தாங்க? பேசாம நீங்க உங்க அக்கா பொண்ணவே கட்டிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு வசதிக்கும் சரியா வரும். உங்க அக்கா பொண்ணு இந்த வீட்டுல தானே இருக்காங்க, அவங்கள நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சுல டாக்டர். நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன செய்ய? பாரு, நீ எதுக்காக இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அக்கா பேசுனது மனசுக்குள்ள வச்சுட்டு தானே பேசிட்டு இருக்க. மல்லிகா, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இங்க பாரு, நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம்தான். நான் வசதியா இருக்கேன், நீ வசதியா இல்ல, உங்ககிட்ட பணமே இல்ல, அப்புறம் எதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன்ல, அதை கேட்டிருக்கேனா? அப்படி நான் நினைச்சிருந்தா என் அக்கா பொண்ணவே நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமே. நான் எதுக்கு மதுரைக்கு வரணும், உன்னை பார்க்கணும், இப்போ வரைக்கும் உன்னை நான் மனசுக்குள்ள நினைக்கணும்? இங்க பாரு, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நல்ல பாசம் அன்பு அப்படிங்கறது மனசுல இருந்தா போதும். என்ன, நம்மளோட அதை செயல்ல காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. எந்த அளவுக்கு என் தம்பியை மாத்தி வச்சிருக்கா? நான் இப்பவும் சொல்றேன், நான் விரும்பினது உன் மனசை மட்டும்தான். வேற உங்ககிட்ட இருந்து ஒன்ன கூட நான் விரும்பல. என்ன, இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னாலும் நான் உன்னதாண்டி கல்யாணம் பண்ணுவேன். நீ என் மனசுக்குள்ள இருக்கும் போது வேற யாரையும் மனசுக்குள்ள நான் நினைக்க முடியும் நீ நினைக்கிற? மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கியோ? சரி, அவ்வளவுதான். இவகிட்ட வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, இவளை நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சியோ? அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்றேன், தொடச்சு தூக்கி எறிஞ்சிரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 மாசத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. என்ன?
அப்புறம் வந்து யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். உண்மையான அன்புக்கு பாசம் மட்டும் இருந்தா போதும், வேற எதையும் எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை. என்ன பொறுத்தளவு நான் அப்படி எதிரே பார்க்க மாட்டேன். என்ன, நான் நினைச்சிருந்தா என் வாழ்க்கையில எத்தனையோ பொண்ணுங்க கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு யாருமே பிடிக்கல. யாரு மேலுமே உன் மேல வந்து ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே கிடையாது. உன்னை பார்த்ததுல இருந்து என்னமோ தெரியல, உடனே பத்திக்கிச்சுன்னு தான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. கண்டவுடன் காதல் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னன்னு தெரியல, உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. நீ அதுக்கப்புறம் உன் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு எதையுமே நான் யோசிக்கலையே. காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை தான் மனசுல பூக்கும். அதுக்கப்புறம் பூக்கிறது காதல் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல் காதல் இருக்கு பத்தியா, அந்த பூத்த காதலை யாருனாலையும் மாத்த முடியாது. அது உண்மையான காதலா இருந்தா அவங்க கிட்ட இருந்து வேற எதையுமே எதிர்பார்க்காது, அன்பு ஒன்ன தவிர. என்னுடைய நாயகனே, ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்தவானம் இல்லையே, எனக்கென வந்த தேவதையே, சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதையன, ராமன் கொண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே, மனதில் வீசும் மாருதமே. என்னன்னே தெரியல மாமா. இன்னைக்கு உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போதே அப்படி சந்தோஷமா இருக்கு. ஏன்டே தெரியல. இப்பெல்லாம் உன்னை நினைச்சாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ என்ன அதிகமாக கேர் பண்றீல, அதனால இருக்குமோ என்னமோ. இனிமே நான் பூ வச்சுட்டு வரேன். இன்னைக்கு நீயும் என்ன மாதிரி ரோஸ் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா என் மேல உனக்கு காதல் இருக்குன்னு அர்த்தம். பாப்போமா இன்னைக்கு என்ன நடக்குதுண்டு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னை பார்த்தோன்னு நீ கோவப்படாம என்னை பார்த்து சிரிச்சிட்டேன்டா, என் மேல இன்னும் காதல் அதிகமா இருக்குன்னு நினப்பு. பார்த்துருவோம். என்ன கண்ணாடி பார்த்து பல்ல காமிச்சுக்கிறக்கா? பூவெல்லாம் வச்சிருக்காளே. இந்தாமா அருந்ததி. அத்தாச்சி என்னவா? என்னத்துக்கு கண்ணாடி பார்த்து பல்ல காட்டிக்கிருக்க? அது ஒண்ணுமில்ல அத்தாச்சி, அழகா இருக்கேன் நான் பார்த்தேன். அழகா இருக்கேன்னு பாத்தியா? ஏன் எப்பயுமே அழகாத்தானே இருப்ப, என்ன இன்னும் நீ ஆபீஸ்க்கு கிளம்பலையா? நேரமாச்சு. அந்த கிளம்புன அத்தாச்சி. அத்தாச்சி நான் அழகா இருக்கேனா பாக்க? உனக்கு என்னல, நீ எப்பயும் அழகாத்தே இருப்ப. ஏன் இன்னைக்கு செல்வா ஏதாவது? அப்படிலாம் இல்ல அத்தாச்சி, அவங்க என்ன சொல்ல போறாங்க? மாமா எதுவும் சொல்லல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அதை மட்டும் சொல்லுங்க. என்ன நடக்குமா நடக்காதா? தலையும் புரியாம வாழும் புரியாம பேசுறேன், எனக்கு என்ன புரியும்? அது ஒண்ணுமில்ல அத்தாச்சி, நான் மனசுல ஒரு விஷயம் நினைச்சிருக்கேன். அது நடந்துச்சுன்னா என் காதல் உண்மையானது, இல்லண்டா அது பொய்யானது. காதல் உண்மையான மாறிவேன் பாரு அவாய்சன. என்ன மாமியாரே? எங்க மருமகளே இருக்க? பாத்தியா, இதுதான் அம்மா. கக்கோஸ்குள்ள இருக்கேங்கிறேன், வாரேன்னு சொல்லுது. என்னத்த சொல்ல? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொக்கம், கை மூடுதே வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். அம்மாக்கு சேட்டை பத்தியா? கக்கோஸ்குள்ள ராஜாவின் பார்வை ராணியின் பக்கமா? மாமியாரே அங்கட இல்ல மாமியாரே. ஏ மாமியாரே, கக்கோஸ்குள்ள போய் என்ன ராஜாவின் பார்வை ராணியின் பக்கமா? இங்க வாங்க அருந்து ரூமுக்குள்ள. என்ன மருமகளே இப்படி பண்ணிப்புட்ட? நீ கக்கோஸ்குள்ள இருக்கேட்டு வேமா ஓடி போய் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்ட்டு பாட்டு பாடுனா கடைசில இப்படி மாமியார் ஏமாத்தி புட்டியே. ஏமாத்தி ஏமாத்தி விளையாடுறியா? அது ஒண்ணு இல்ல மாமியாரே, எனக்கு ஏமாத்தி விளையாட வேற யாருமே கிடைக்கலையா, அத உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன், வேற ஒண்ணு இல்ல. என்ன காலையில ஒரே குஷியா இருக்கியே, என்னவா? அது ஒண்ணு இல்ல மருமகளே, நான் குஷியா இருக்கேன்டா, அதுல 1000 அர்த்தம் இருக்கும். மகளே என்னடி புதுசா தலையில பூவெல்லாம் வச்சிருக்க? என்ன ஏன் வைக்க கூடாதா? வைக்க கூடாதுன்னு சொல்லலடி, ஒரு மாதிரி அதிசயமா இருக்கே அதையும் கேட்டேன். ஆள் கூட நல்லா அழகா இருக்கியடி. எங்க என் மருமையை சைட் அடிக்கவா? ஏன் மாமியாரே, ஒரு மகளை பார்த்து கேக்குற கேள்வியாது? மாமியாரே உங்களுக்கு கூறு வாடுங்கிறதே இல்லையா மாமியாரே? இப்படி இருந்தீங்கன்னா எப்படி மாமியாரே வாழ்க்கையில முன்னேற முடியும்?
நான் முன்னேறி என்ன மருமகளே பண்ண போறேன்? நான் முன்னேறி ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு கேளு மருமகளே. எப்படி ஒரு விளங்காத காரியத்துக்கு தான் அப்படி குசியா தெரிவிய? என்னன்னு சொல்லுங்க. ஏன் மாமியாரே, உங்க ஆத்துக்காரர் அத இப்ப பாட்டு பண்ணீங்களே, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம் அப்படின்னு பாட்டு பண்ணீங்களே, ஏன் உங்க ராஜாவின் பார்வை உங்க பக்கம் திரும்ப போகுதா? ஏன் உங்க ஆத்துக்காரர் வெளியே வர போறாரா? அப்படியே வெளியே வர முடியாதே, ஆயுள் தண்டனையில கொடுத்திருக்கு. மாமியாரின் சந்தோஷத்திற்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆளு வெளியே வந்தானே இல்ல பாடையில போனா எனக்கு என்ன? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த ஆளை பத்தில நான் ஒரு நாள் கூட கவலைப்பட மாட்டேன் மருமகளே. என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? என் உடன் பிறவா அக்கா. ஐயோ மனுச்சுக்க மருமகளே, என் கூட பிறந்த என்னோட அக்கா, என்னோட பாச மலர், ஒட்டி பிறந்த என்னோட உறவு இன்னைக்கு வரப்பாராக. அவங்க பேர் என்னட்டு கேளு. ஆமா இருந்ததி, சின்ன வயசுல நீ தூக்கி தூக்கி வச்சு விளையாண்டுச்சுல, நீ கூட பாத்ரூம் போறத பூரா கழுவி கழுவி விட்டுக்கிட்டு துணியை பூரா துவச்சு போட்டுக்கிட்டு, அது ஒரு காலம். அந்த காலத்துல தீய வைக்க ஏன் மருமகளே, வேறுக்குனே தீ வச்சனாலதான் என் அக்கா கோச்சுக்கிட்டு போய்விட்டா. இனி திரும்ப இப்ப வாரா. எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கேன். அவ பேர் என்னட்டு கேளு. ஓ அப்படியா, பிரிஞ்சு போன பாசமலராக்கு. சரி 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 சொல்லுங்க, அப்படி என்ன பேர்ல இருக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிருவோம். என் நாத்தனாரின் சிரிப்பிற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? அவ கிடக்குறா. என் அக்கா பேரை சொன்னா அவளை சிரிக்கத்தையும் செய்வா. என் அக்காக்கு பேர் என்ன தெரியுமா? சொப்பன சுந்தரி. ஓஹோ நானா, சொப்பன சுந்தரியா? சரி சரி வரட்டும். அவங்க எப்படி மாமியாரே, உங்கள மாதிரி டம்மி பீஸா இல்ல எப்படி? என்ன மருமகளே பொசுக்கொண்டு டம்மி பீஸ்ன்ட்ட? நான் எம்மா மாதிரி ஆளு? ஐயோ மாமியாரே, நான் அப்படி சொல்லல. நான் சொல்ல வர அர்த்தமே உங்களுக்கு புரியல நினைச்சிருக்கேன். நீ டம்மி பீஸ்னு எனக்கா சொல்லிருக்கனா? என் மாமியார் அப்படி ஒரு இடத்துல இல்ல. என் மாமியார் எப்படி நல்லவ தெரியுமா? அவளை பத்தி உனக்கு தெரியாது மருமகளே. என்ன மாதிரிலாம் சாப்பிட்டாலும் பேசிக்க இருக்க மாட்டா. கோவா வந்துச்சுன்னா அருவா எடுத்து வெட்டி போடுவா. யாரா இருந்தாலையோ. ஓ அருவா எடுத்து வெட்டி போடுவாங்களா? கொலை பண்றதுக்கு தைரியமா? நல்லா பாத்தாகணுமே அந்த மூஞ்சிய. எப்ப வராங்க? இதோ இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவா மருமகளே. பஸ் ஏறிட்டு சொல்லிக்கிருக்கா, வந்துருவா. சரி தடப்போட சாப்பாடு ரெடி பண்ணிடுவோமா? ஓ ரெடி பண்ணிடுவோம். அப்படித்தானே? மீனாட்சி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நான் நல்லா சமைப்பேன்ல. சரி ரெடி பண்ணிடுவோம். போங்க போங்க. என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே, கண்ணீரண்டில் நீ இருந்து பார்வை தந்தாயே. என்ன இருந்தது அப்படிப்பட்ட ஆளா? ஐயோ அத்தாச்சி அப்படிலாம் கிடையாது. ஆனா ஆளு கொஞ்சம் டெரர் பீசுதே. ஆனா நான் பயப்பட மாட்டேன். என் அண்ணன் பயப்படுவியான். அவன் ஒரு பயந்தாங்கோழி, அதுக்கு பயந்து சாமியா. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் எப்பயும் போனதே. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்போதே அடங்கி ஒடுங்கி அமைதியா இருக்கேன். சரி நல்லா இருக்கீங்கள? நான் நினைச்சது நடக்குமா நடக்காதா? இங்க பாரு, நீ என்ன மனசுக்குள்ள நினைச்சிருந்தாலும் சரி, உன் நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும். சரியா? போ. கண்டிப்பா நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். போ பாரு அத்தாச்சி. நீ என்ன மனசுல நினைச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன நினைச்சாலும் உனக்கு நல்லதாவே நடக்கும். வாங்க புருஷர். எப்படி பார்க்காமலே கண்டுபிடிச்ச? இந்த உலகத்திலேயே பாத்ரூமுக்கு போடுவாங்களே ஓடோனில், அதை எடுத்து மேல அப்பிக்கிறவே நீ தாண்டா. அதனால ஈஸியா அந்த எலிச்சத்த நாத்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். என்னாடி பொசுக்கு பிடிச்சி விட்ட? அதனால வாசனை இருக்குதுன்னு எடுத்து அப்பனாங்க பாத்ரூம் எடுத்து போடணுமா? மனசுன்னு போட்டுக்கலாம். ஆமா போட்டுக்கலாம். இப்ப என்ன வெண்ணைக்கு இங்க ஆட்டிக்கிட்டு வந்தியா? வேலைக்கு கிளம்புற வேலையை பாரு. வேலைக்கு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி ஆறுதலா 2 வார்த்தை, ஒரு முத்தம். இங்க முன்னாடி வா. ஒரே ஒரு நாள் சும்மா கவனிச்சா போதுமே, அப்படியே வந்து தொத்திக்கிற. இங்க பாரு, மீனாட்சிக்கு பாசமாவும் பேச தெரியும், ஆறுதலாவும் பேச தெரியும், கோவமாவும் பேச தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சோழிய பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு கிளம்பு. என்னாடி பொசுக்கண்டு இப்படி சொல்லிவிட்ட? ஆயிருந்தாலும் புருஷன்லடி, ஒரு முத்தம் குடிச்சா எனர்ஜியா இருக்கும்லடி. நான் உன்னை வேற எங்க கேட்கல, கண்ணத்துல தான் கேட்டேன். குடி. ஆமா முத்தன கண்ணத்துல தான் கொடுப்பாங்க. நீ எங்க கேக்குற? கரே செத்துருவ, மூடிக்கிட்டு போ. நானும் இப்படி ஒரு எண்ணத்துல கேட்கலடி. கொடுத்தாலும் தப்பு இல்லதே. சரி ஒரு முத்தம் குடி, அப்புறம் தான் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்ப போறியா இல்ல வாத்தாவுக்கு கூப்பிடவா? வாத்தாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்ன நினைச்சுக்கிருக்க? அது அது மீனாட்சி, அது காற்று மழையை சாய்க்கிறதே.
என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிருக்க? இந்த வாய்க்கு தாண்டி உன்னை கடத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன். பாரு, இப்ப பாக்க தானே போற. இந்த கதிர்வேலை பத்தி உனக்கு தெரியாது, இனி பாப்ப. இப்ப பாரு, நீங்க அவுத்து விடலன்னு வெச்சுக்க, இங்க இருந்து கத்தி கூப்பிடுவே, எல்லாரும் வருவாங்க. எங்க ஊர்காரங்கள பத்தி உனக்கு தெரியாது. மதுரக்காரிக்கு ஒண்ணுனா அது பூவரசி ஒண்ணு ஊரே திரண்டு வருமாக்கோ. ஓஹோ, சரி கத்து. ஊர் திரண்டு வரத நானும் பாக்குறேன். யோ, கத்த மாட்டேன்னு நினைக்காத. நாங்க அத்தனை வெச்சுக்க நீயே தாங்க மாட்டே. இப்ப மரியாதையா கட்ட அவுத்து விடுறியா இல்லையா? நான் உன்னை என்ன செஞ்சேன்? நீ நானே எப்ப பார்த்தாலும் என் லைன்ல வார. உன்னை வரவே வேண்டாம், உன்னை நான் அன்னைக்கே வார்ன் பண்ணேன். எங்க போனாலும் பின்னாடி வர இப்ப கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க. பாரு, நீ தைரியமா வந்து என் கட்ட அவுத்துட்டு பேசியா பாப்போம். எனக்கு தைரியம் இல்லதான் வச்சுக்கோ. கட்டெல்லாம் அவுத்து விட முடியாது. இப்போ இங்க ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஆஹா, எம்புட்டு வாய் அடிக்கிற. ஒரு போலீஸ்காரன் எனக்கு எம்புட்டு திமுற இருக்கும், என்னையவே உன் கைக்குள்ள மடிக்க போடணும்னு நினைக்கிறியோ? அதெல்லாம் அந்த போலீஸ்காரங்கிட்ட ஆகாது. என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. கையில தாலி இதுக்கு வச்சிருப்பாங்க. கட்டதே என்னடி துள்ளுற அப்படியே? நீ துள்ளுனாப்ல நான் விட்டுருவேனா? நான் என்னடி நினைச்சுட்டு இருக்க? நான் போலீஸ்காரன், இந்த ஊர் இன்ஸ்பெக்டர். என்னையவே உன் கைக்குள்ள போடணும்னு நினைக்கிறியே? அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப? உன் கொட்டை தடக்க நான் தான் சரி வருவேன். அதனால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். இப்ப இந்த தாலியை கட்டது உங்களோட சேர்ந்து வாழணும் இல்ல, என்ன உன் கொட்டத்தை அடக்கத்தே. இங்க பாருங்க போலீஸ்காரே, தப்பு பண்றியா? சரியில்லை. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை போலீஸ்காரே. தாலி அங்க கொண்டு போங்க. இப்ப நீ கட்ட அவுத்துட்டு ஏதாவது நீங்க பேச சொல்லிட்டேன். பாருங்க போலீஸ்காரே. பாத்துட்டு தானே இருக்கேன், வேற என்ன செய்ய போறேன்? சரி, தாலி கட்டுவோமா? யோ, வேணாயா? யோ, வேணாயா? தப்பு பண்றிய போலீஸ்காரே. எங்கறதுல உன்னா தாலி கட்ட முடியாது. அம்படி பத்துக்க, என்ன பத்தி தெரியாதியா? ஓ, தெரிஞ்சுக்குருவான். தெரியத்தானே தாலி கட்ட போறேன். சரி, என்ன கெட்டி மேல எதுவும் கிடையாது. சும்மா தாலி கட்ட வேண்டிய நிலைமை. என்ன பண்றது? ஒரு ராங்கி பிடிச்ச வாய் அடக்கணும்ல. என்ன கிட்டயே சீன் இல்ல. உன்னை எப்படி சும்மா விட சொல்ற? இன்னைக்கு பாப்ப இந்த கதிர்வேல் யாருண்டு? வேணா போலீஸ்கார், வேணா, தப்பு பண்றிய. வேணா. யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாது போலீஸ்கார். என்ன நீ கட்டிட்டு வச்சுக்க, கால் முழுக்க நீ செத்துறவே. வேண்டாயா? அப்படியா? அதையும் பாத்து. உரடங்கு பலத்தி வரிகள் பலத்தி உடைகள் தளத்திட வேண்டும் இல்லையா? ஆசை பூவை தவிக்க விட்டு அமைச்சதோடு நகர்வலமோ? உனது கண்ணின் நீர் துடைத்தால் ஊர் குழாயில் நீர் வருமோ? வேந்தனே வேந்தனே உந்தன் வரம் வருமோ? வேணா, வேணாயா? தலை தலை. யோ, விடியா. நீ வந்து தாலி கட்டவே நான் கட்டத விட்டுறணும். விடியா? என்ன சவுண்ட்? என்ன பண்ணிக்கிருக்கு? ஒண்ணுமே விளங்கல. அம்மா, என்னன்னு தெரியலம்மா. உள்ள இந்த பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ கண்ணா, பார்வதி குரல் மாதிரி கேக்குது. மூடி செம்மனைக்கு. அத்தை, என்னன்னு பாருங்க அத்தை. உள்ள பார்வதி கிடக்குது, பூவரசி கிடக்குது. என்னன்னு தெரியல, என்னமோ பண்ணிக்கிருக்கு உள்ள. கண்ணா, போச்சு போ. செம்மனைக்கு மூடிட்டு இருந்துரு. என்னடா பேசிக்கிருக்க வெண்ண? ஏய், என்ன பண்ணிக்கிருக்கீங்க 2 பேரும் உள்ள? எங்க நீ கட்டு பாப்பா. கட்டில இருந்து பாத்து போறே. அம்மா. அம்மா, இந்த பிள்ளை மூச்சு கூட விட முடியல. அக்கா, அப்பா, அண்ணே, என்ன பண்ணிக்கிருக்கீங்கன்னு தெரியலையே. ஏன்டா வரே? ஏய், அத்தை, போர்வையை திறந்து விடுங்க அத்தை. செம்பனைக்கு டபுள் மீனிங்ல பேசுற செருப்பு பிஞ்சர் மூடிட்டுறா வெண்ண. யா, எங்க கட்டு பாப்பா, கட்டியா. அம்மா. அம்மா மூச்சு. ஐயோ, ஏ பூவரசி எந்திரச்சு தோளே. ஐயோ, அத்தை அத்தை அத்தை, பாவத்தை பார்வதி. ஐயோ, என்ன? ஐயோ, இந்த எரும மாடு மாதிரி வளர்ந்து கிடக்குது. அந்த பிள்ளை மேல விழுந்து கிடக்குறத பாரு. ஏ பண்ணி எந்த தொலைல? பெட்ல
கண்ணா உனக்கு எங்கே மச்சம் இருக்குடா கண்ணா. செம்பனைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பொத்திக்கிட்டு போயிரு. வாரா. அம்மா அது அம்மா யாரோ போலீஸ். ஏமா எரும மாட்டு பயவல இங்க பாத்து தள்ளல. செவனி செத்து உன விட்டேன்னு வெச்சுக்க. இல்ல எனக்கு அக்காவா? உன்னை நேத்து எனக்கு அக்கா இல்லன்னு சொன்னேன்ல. உன்னை எத்தனை முறை சொல்லிருக்கேன். நான் கீழவே தூங்குவே என் மேல உருண்டு விழுகாதேன்னு. பண்ணி மாதிரி ஏதோ கனவு கண்டு உருண்டு விழுந்து என்னோட எந்திரிக்கவே மூச்சில பிடிச்சு அமுக்குற. அப்படியே உனக்கு கனவு? அப்படியே நான் பகல்ல உனக்கு தூக்கம்னு கேக்குறேன். ஐயோ மன்னிச்சுக்கல பாரு. ஏதோ ஒரு ஞாபகத்துல போரசி என்ன பகல் கனவா? இப்படி கனவு காண்டி என் தங்கச்சியை சாவடிக்க தெரிஞ்சியே. அப்புறம் நாளைக்கு நியூஸ்ல வந்திருக்கும், கனவு காண்டு உருண்டு விழுந்து தனது தங்கையை கொலை செய்த அக்கானு. ஏய் வாய் மூடுடா. எனக்கு ஒண்ணுமே விளங்கல. இனி எவளாவது 7 மணிக்கு மேல தூங்கு எந்திரிச்சு வீட்டுல சண்டை ஓடுங்க. கையால உடைச்சு போடுங்க உடைச்சு. அவங்க ஆளையும் மூஞ்சி இவ கனவு காணுவாங்களா? இவங்க மேல பொத்துன்னு விழுவாங்களா? மூஞ்சி தரையை சாவாங்களா? மூஞ்சியா ஆளையும் ஆளை பாரு. வர வர ரொம்ப திமிரு பிடிக்கிறக்க பூவரசி. ஒரு நேரத்து போல இருக்க மாட்டேன். என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. வாயிலே துடுக்கா இருக்குன்னு நினைச்சே. என்ன செய்யற வேலை ஒண்ணுமே சரியில்லை. வர வர நீ எவளாவது தூங்குங்கடி 7 மணிக்கு மேல. கரண்ட் ஏதாவது சூடு எடுத்து போடுவேன் பாத்துக்க. என்ன அன்னைக்கு நான் தூங்க கூடாது? நான் தூங்குவேன். நைட் பூரா உட்கார்ந்து கண்ணு முடிச்சு நான் டாக்டர் படிப்பேன். இது வெட்டியா போன் நோண்டி விட்டு வந்து குப்பர் கடிச்சு 8 மணி வரை தூங்கும். இவங்க தூங்குனா நாங்க தூங்க கூடாதோ? இங்க பாருமா, முதல்ல எனக்கு பெட்ரூம் மாத்தலனா மல்லியாக ரூம்ல போய் நான் படுத்துக்கறேன். இந்த புள்ள கூட இனிமே நான் படுக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். நைட்ல என்னன்னா ஒரு மாதிரி ஓடறிக்கு இருக்கு. என் பக்கத்துல வந்து மேலே ஏறி படுன்னு சொல்லிக்கிருக்கு. நான் நோட்டீஸ் பாயிண்ட். யோ இங்க வாரியா மச்சான். அவன சோழிய பத்திட்டு பேசாம போச்சு சொல்லு. எனக்கு கோவம் வந்துச்சுனா அடிச்சு போடுவையா. நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு விளங்கலடா. என்ன நீ ஒரு சாம்பார் அங்கிட்டு போ. உனக்குலாம் எப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சோ? என்னம்மா நான் அந்த பிள்ளைக்கு பொண்டாட்டி மாதிரியோ அந்த பிள்ளை எனக்கு புருஷங்கற மாதிரி நடந்துக்கிருக்குமா? எப்ப பார்த்தாலும் அம்மா இந்த பிள்ளை ஒரு மாதிரியா தெரியுதுமா திருசா. நான் போய் பேசாம பள்ளியாக ரூம்லயே படுத்துக்கிறேன். நைட் பூரா படிக்கிறோம் உட்கார்ந்து படிச்சாலும் இந்த பிள்ளை போட நோட்டிக்கிட்டே ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்குதுமா. இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிள்ளை கூட இருந்து வச்சுக்க டாக்டர் கனவாவே போயிடும்னா டாக்டரே ஆக முடியாது. பூவரசி என்னமோ சரியில்லை. வேப்பல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பி கோயிலுக்கு போவோம். அத்தம்மா அடிச்சு விடுங்கட்ட. ஒண்ணுமே சரியில்லை. ஐயோ போலீஸ் என்ன எப்படி பைத்தியக்காரியாக்கி விட்டுட்ட? ஐயோ இந்த ஆளு ஒருவேளை நமக்கு சூனி வச்சிருப்பானா? இல்ல மையி எதையாவது தலையில தடவி விட்டு இருந்திருப்பானா? ஐயோ எனக்கு என்னாச்சு? இந்த ஆளு ஏன் எனக்கு தாலி கட்டுற மாதிரி கடவுள் வந்தியா? ஐயோ வீட்ல இருக்கவங்க போய் அசிங்கப்பட்டு கிடக்கனே. ஐயோ உன்னை வந்து வச்சுக்கறியா? இன்னைக்கு நீ செத்த. அருண் வாங்க. என்ன திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, காலில் அடிபட்டு இருந்துச்சுல. இப்போ பரவாயில்லாம இருக்கா? காலில் கட்டக்கானா பிரிச்சிட்டீங்களா என்ன? காலையில் வரும்போது தான் போய் ஆஸ்பத்திரியில் பிரிச்சுட்டு வந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி. இனிமேல் நடந்து போனால் கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க. ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அப்புறம் யார் பாப்பா? அதுக்குதான் ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. வாரேன் அருண். நான் எதுவும் இந்த அப்பாலாம் பேசிடலையே, பேசியிருக்க மாட்டேன். அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல. சரி ஓகே. தப்பால ஒன்றும் பேசல. கொஞ்சம் டைம் கொடுங்களே. உடனே எப்படி ஒத்துக்கிறது எல்லாத்துக்கும்? கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கூட யோசிச்சு பதில் சொல்லுவோம்ல. சரி நான் வாரேன். ஏய் அப்படின்னா ஒன்றும் இல்லை அருண். பாவையில் மின்னல் காட்டினார், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினார், ஏனோ ஏனோ நெஞ்சை போட்டினார், இரவும் பகலும் என்னை மாற்றினார், இதயம் அவள் பெயரில் மாற்றினார், காதல் தீயை வந்து மூட்டினார், நான் கேட்க
நான் தாம்மா உங்களை பார்த்து அதை கேட்கணும். என்ன வேலைக்கு வந்துட்டு இப்படி ரூமுக்குள்ள வந்து பொண்ணு மாதிரி அடைஞ்சு நிற்கிறியே, என்னவா? அது ஒன்றும் இல்லை தாசலு, சும்மாதே வந்தோடனே வேலையை தொடங்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததா, அதனால சும்மா வந்து நின்றேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ வந்தீங்க? ஓஹோ அப்படி. இல்லை ஏதோ வெக்கப்பட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை தாசலு. அப்புறம் என் மாமா வந்துட்டாங்களா? உங்கள் மாமாவா? தெரியலையே. அவன் வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்கிட்ட சொல்லிட்டுலாம் ஒன்று வரமாட்டேன். அவன் பாட்டில் உள்ள வந்து வெண்ணிலாண்டு கூப்பிடுவேன், குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிப்போம். ஓ சரி தாசலு. வழக்கத்தோட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியலே, ஒன்றும் ஜாரி இல்லையே. ஏன் எதுவும் வெட்டிங் ஆனிவர்சரியா? இல்லை தாசலு, இன்னும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை, 6 மாதம்தான் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். அதெல்லாம் இல்லை, தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படி. இதே மாதிரி சந்தோஷமா இருந்தால் போதுமே, வேற என்ன. சரி ஓகே, அதே உள்ளே வந்தேன், நீங்கள் தனியாக நின்றுக்கிறீங்களா, அதே பேசிட்டு போகலாம்ட்டு வந்தேன். சரி ஓகே, நம்பி என் வேலையை பார்க்குறேன். சரி தாசலு. இப்படி சந்தோஷமா இருக்க காரணம் என்னன்னு நல்லாவே தெரியுது. கவலைப்படாதீங்க, உங்கள் மனசுக்கு ஏற்றாப்படி இப்போ எல்லாமே நடக்கும். வெண்ணிலா வெண்ணி ஐயோ, இது கனவா நிஜமா? நிஜமா மாமா என்ன மாதிரி Dress போட்டிருக்கு? அப்போ மாமாக்கு என் மேல காதல் இருக்கு. ஐயோ குட் மார்னிங் சார். அழகா புடவை கட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி மல்லிகைப்பூ வச்சு பார்க்கறதுக்கே அழகா இருக்க. நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். உன்னை வெளியே மட்டும்தான் சார்னு கூப்பிட சொன்னேன், மற்றபடி எப்பயும் போல எப்படி கூப்பிடுவியோ அப்படியே கூப்பிடு. இல்லை, வெளியே யதார்த்தமாக மாமாண்டு கூப்பிட்டுட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல, அதனால எப்போதுமே சாருண்டே கூப்பிடுறேன். நான் பேசுறதுக்கு கூட பேசுறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. மன்னிச்சுக்கோங்க, இனி அப்படி பேசல. வெளியே இருக்கும்போது சாருன்னு கூப்பிட்டுக்கிறேன், தனியாக இருந்தா மாமாண்டே கூப்பிடுறேன். புரிஞ்சா சரி, வீட்டுக்கு போய் சுற்றி போட சொல்லு. ஒதுங்காத தொட்டு உசுப்பேத்தி விட்டு உனத்தான் ஒவ்வொரு மாதிரி நக்குல நெஞ்சில பச்சைய குத்தி வச்ச இதுதான் நேரதும் இதுலதான் தேனும் உனத்தான் உட்கார வச்ச நாரா சாத்திர சன ஒரு போல வந்திடுவேன். நான் சேர தின்னேனே உன் சோறு நீந்துதான் சாமிக்கு விட்டேனே வெள்ளாடு. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். மகா